இல்ல மங்க அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டா, எதுக்கு பண்றோம்னு சொல்லாம இருந்தா எப்படி? ஓ அப்படி வேற இருக்கா? அப்ப மங்கை யார்கிட்டயுமே சொல்லாம தான் இருக்காளா? அது என்னன்னு சொல்லு மங்கை. அது அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் மாமா. மங்க அண்ணன் தான் கேக்குறாருல, என்னன்னு தான் சொல்ல. இல்லைங்க, அது அதை எப்படி சொல்ல முடியும்? அது மங்க ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்ட விஷயம். அத வெளியில சொன்னா பலிக்காம போயிடுமே. மரகதம் தான் ஆர்வமா இருந்தா, இப்போ அவளே மங்கைக்கு சப்போர்ட் பண்றான்னா என்னவா இருக்கும்? மரகதம், அது கோயில்ல வேண்டிக்கிட்டு பண்ற காரியம். அது யாருக்கு தெரிஞ்சாலும் எதுவும் தப்பா நடக்காது. தானத்திலே சிறந்தது அன்னதானம். ஒரு மனுஷனுக்கு பொண்ணு பொருள் இடம் நிலம் எவ்வளவு இருந்தாலும் போதும்னு சொல்றதுக்கு மனசு வராது. சாப்பாடு மட்டும்தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்ல தோணும். அப்பேற்பட்ட பெருமை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. தண்டோன்னு நினைச்சா என்ன தத்துவம் எல்லாம் பேசுறாரு? அன்னதானம் போடுறவங்க மனசு நிறையணும், சாப்பிட்றவங்க வயிறு நிறையணும். அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்தினா தான் அந்த வாழ்த்துக்கு பலன் அதிகம். எதுக்கு அன்னதானம் பண்றோம்னு தெரியாம போட்டா சாப்பிட்டவங்க என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? என்ன ஏதுன்னு காரணம் சொல்லணும்ல. மங்கை, என்னன்னு விஷயத்த சொல்லுமா. விடுங்க, அவ ஏதோ ஆசைப்பட்டுட்டா, வெளியில சொல்ல வேண்டான்னு பாக்குற. நீ சும்மா இரு மரகதா. இல்ல மாமா, அதை எப்படி சொல்றதுன்னு. சொல்லு மங்க. சித்தி சொல்லுங்க சித்தி. அது இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்காதே. மங்கை, எங்க எல்லார்கிட்டையும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. யாராவது ஒருத்தர்கிட்ட நீ ரகசியமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ அன்னதானம் பண்ணு. ம் சரி மாமா. ஓ இவகிட்ட சொல்ல போறாளா? நம்ம கிட்ட தான் சொல்ல போறாளா? அத்தை, அப்படி என்னத்த ரகசியம்? கண்மணி, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? கேட்க வேண்டியதுதானே அத்தை? கேட்க கூடாது கண்மணி. அவ சொல்லாம அன்னதானம் நடந்தா அவ நினைச்சது நடக்காது. ஆனா இப்ப இவரால எல்லாம் கெட்டு போச்சு. இந்த பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். உங்க வம்சம் வாழையடி வாழையா வளரணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆள் போல தழைச்சு அருகு போல பெருகணும். 2 பேரும் நல்லா இருங்க. என்னத்த இந்த வீட்ல பெரியவங்க நீங்க, உங்ககிட்ட சொல்லாம இப்படி அவமானப்படுத்துறாங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கத்த. இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. சரி இனியா ஆரம்பிப்பா. வா.
அந்த கிழவியை பிடிச்சு கேட்டா எல்லாம் தெரிஞ்சிரும். அந்த மங்கை வீட்ல இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லாம ஊர்ல உள்ளவங்க கிட்ட சொல்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. இந்த கிழவி கிட்ட நைஸா பேசி விஷயத்த கறந்துட வேண்டியதுதான். பாட்டிமா, என்ன அத்தை? நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, வயிறார சாப்பிட்டேன். ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம்மா. நான் எடுத்துட்டு போனா வேஸ்டா தான் போகும். அதுக்கு இங்கேயே இருந்தா 4 பேர் சாப்பிடுவாங்க. நான் வரேம்மா. இருங்க பாட்டி. என்னம்மா வேணும் உனக்கு? இல்ல, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்மா. அந்த மங்கை உங்ககிட்ட காதுல என்ன சொன்னா? என்ன பாட்டி? நான் நினைச்சது சரியாதான் போச்சு. அதுதான் இப்படி நடந்திருக்கு. அப்படி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் நினைச்ச மாதிரியே உனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லை. உன் புருஷன் ஒருத்தர்கிட்ட சொல்லுன்னு சொன்னப்பவே உன்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனா மங்கை உன்கிட்ட சொல்லல. அப்போ உன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பாட்டி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒருத்தரை நம்பி ஒருத்தர் சொன்ன விஷயத்த அவங்களுக்கு தெரியாம நீ என்கிட்ட வந்து கேக்குற. இதுல இருந்தே உன் தராதரம் என்னன்னு தெரியுது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மங்கை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ரகசியமா சொன்னா. உனக்கு இப்படி ஒரு புத்தி இருந்தா உன்னால இந்த வீட்டை பாத்துக்க முடியாதுமா? இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற குணம் ராசாத்தி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் போனது போகட்டும். இனிமேலாச்சும் ஒரு நல்ல குடும்ப தலைவியா நடந்துக்க. இந்த மங்கையினால ஓசி சோறு திங்க வந்த கிழவி கிட்டலாம் நம்ம அவமானப்பட வேண்டியதா இருக்கு. ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இந்த மங்கை எவ்வளவு கமுக்கமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கு. மங்கை, என்னை அசிங்கப்படுத்துற? உனக்கு இருக்குடி. அப்பாடா, இப்படியோ அன்னதானம் நல்லபடியா முடிஞ்சுச்சு இன்னைக்கு. இப்பதான் பாரு நிம்மதியா இருக்கு. நம்ம வீட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாண்ணே. எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்காகவும் ராசாத்தியோட நல்லதுக்காகவும் தானே பண்றோம். மரகதா, நீ பேசுறது பண்றதெல்லாம் பார்க்கும்போது மெய் சிலிர்க்குது. நீங்க வேற சும்மா இருங்க. உண்மையதான் மரகதா. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? சும்மா பார்த்தேன் மரகதா. சின்ன பையனை நினைப்பா உங்களுக்கு? நான் ஏதோ நல்ல எண்ணத்துல இருக்கிறதுனால சும்மா விடுறேன். சரி விடுங்க, நான் போறேன். அட இரு மரகதா, மங்கை அன்னதானத்துக்கான விஷயத்த சொல்றேன்னு சொன்னா அதை கேட்டுட்டு அப்புறமா போலாம்.
ஆமாமா, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மங்கை, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்னதானம் தான் முழுசா முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக அன்னதானம்? அது சொல்லு மங்கை. ராசாத்தி இருக்கால்ல, அவளுக்கு என்ன? அவ நல்ல காரியம் பண்ண முடியாம சாமி சிலை நம்ம வீட்டை விட்டு போகுதுன்னு வருத்தப்பட்டோம்ல. ஆமா, ஆனா அது நடக்கல. அதான் பாலாபிஷேகம் நடக்கலன்னு தெரியுமே, நீ என்ன சொல்ல வர? நடந்துருச்சுக்கா. என்ன நடந்துச்சு? பாலாபிஷேகம் நடந்துச்சுன்னு சொல்ல வரியா? அக்கா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். மங்கை, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மங்கை. நம்ம சிலைய கொடுத்து விட்டோமா? ஆமா. அப்போ இந்த சம்பவம் சரியா 10-12 மணிக்குள்ள நடந்திருக்குமா? ஆமா சாமி. ஏன் சாமி, ஏதாவது தப்பு நடந்துருச்சா? தப்பா? நீங்க பண்ணது என்ன ஒரு அற்புதமான காரியம் தெரியுமா? வளர்பிறை சந்திரன் ஏகாதசி திதியில அந்த அம்மனுக்கு உகந்த நேரத்துல நட்சத்திர நாள்ல குரு ஹோரையில பாலாபிஷேகம் நடந்திருக்கு. இவன் அந்த பாலாபிஷேக விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டாடா. கடவுளே, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவெடுக்க விடாம நீ தான் பண்ணணும். ராசாத்தி, அதான் நீ சிலையை கொண்டு கோயில்ல வச்சுட்டு சந்தோஷமா இருக்கியா? இந்த அத்தை கிட்ட அப்போல இருந்து சொல்லிட்டே இருந்தேன், கேட்டுச்சா? இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இது வேஸ்ட். இதுல நம்மளை விட அக்காக்கு தான் சந்தோஷம் அதிகம் இல்லக்கா? ஆமாமா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ராசாத்தி, என் கண்ணு, நீ கஷ்டப்பட்டு வேண்டுனதுக்கு அந்த ஆத்தா உன்னை கைவிடல பாரு. பெரியத்த, இது ஆனந்த கண்ணீர் ராசாத்தி. ஓ வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கணும். சீக்கிரம் எனக்கும் மங்கைக்கும் ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடு, சரியா? ஏ, செல்லம். பெரியமா, நான் ரூம் போறேன். ம், சரிங்க அத்தை, நான் வரேன். ம். பாரு, அப்படி நாமளும் மில்லு வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வரலாமா? சரிண்ணா. ஏய் குமரா, என்ன பாக்குற? நீயும் மில்லுக்கு வரையா? அவனுக்கு மட்டும் அன்னதானம் போட்டு வேண்டுதல் பண்ணுவாங்க, என்ன மட்டும் மில்லுக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க. என்னடா யோசிக்கிற? நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. இப்ப நீ இப்படி சொல்லுவ, அப்புறம் உங்க அம்மா வந்து நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லுவா. அண்ணா, அவன் இருந்துட்டு போறான், நீங்க வாங்க, நம்ம போயிட்டு வருவோம். சரிப்பா. ஐயோ, இங்க இருந்தோம் மனசு மாதிரி திரும்பவும் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம நைஸா ரூமுக்கு போயிடுவோம். புனிதா, சித்தி, வா.
ராசாத்திக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு வரலாம். ம். அத்தை பாத்தீங்களா அத்தை? அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே பாலாபிஷேகம் நடந்திருக்கு. அது நடந்ததுனாலதான் ராசாத்தி அடுத்த நாளே கோயில்ல தொட்டில் கட்ட போயிருக்கா. அதுவும் மங்கத்தை சொல்லிதான் போயிருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டாங்க அத்தை. நீங்க இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க உண்மையிலேயே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. கண்மணி, நல்லவளா இருக்கிறது கஷ்டம் இல்ல, நல்லவளா நடிக்கிறது தான் கஷ்டம். நான் அதுக்கான ஒரு திட்டம் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி இனிய ராசாத்திக்குள்ள எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அவளுக்கு மட்டும் அந்த கடவுள் எங்க இருந்து தான் உதவி செய்யறாரோ தெரியல. ச்சே. கண்மணி, அதோ வர அத்தை. சீக்கிரம் வா, எவ்வளவு நேரம்? வந்துட்டேன். போலாம் அத்தை. ஆமா அத்தை, எங்க போறோம்? எல்லாம் ஒரு நல்ல காரியமா தான். நமக்கு நல்ல காரியமா இல்ல வீட்டுக்கு நல்ல காரியமா? அந்த ராசாத்திக்கும் மங்கைக்கும் கெட்ட காரியம். அந்த மங்கைய பாத்தியா? ஓம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு. ஆமா அத்தை. இதெல்லாம் மங்கையோட திட்டமா இருக்காது, அந்த ராசாத்தி சொல்லி கொடுத்த திட்டமா தான் இருக்கும். ராசாத்தி பேச்சு கேட்டுதான் மங்கை ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அத்தை. அதுவும் நீங்க அவ்வளோ டைம் கேட்டும் அவங்க வாயை திறக்கல பாத்தீங்களா? அதனாலதான் கட்டில் உடைஞ்சிருக்கு. அவங்க பூ போட்டு விளையாடி இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது கண்மணி. அதான் பாலாபிஷேகம் பண்ணிட்டாலே அத்தை, கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். இனி அந்த மாதிரி பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு அத்தை தெரியும்? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு தெரியும், அவரை பார்த்தா எல்லாம் சொல்லிடுவாரு. யார் அத்தை அது? அவங்க பண்ண பாலாபிஷேக பூஜைக்கு மாத்தா நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த வழியத்தான் நாம தேட போறோம். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அப்படிதான் இருக்கும். நீ என் கூட வா, அப்புறம் உனக்கு எல்லாம் தெரியும். இப்படிதான் நீங்க எல்லா விஷயத்துக்கும் சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஏதோ 10ல 1 தான் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குது. இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது கண்மணி. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ராசாத்தியையும் மங்கையையும் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அவ மொத வாரிசு கொண்டு வர மாட்டா. இந்த வீட்டோட மொத வாரிசு உனக்கு தான் வரணும். எல்லா பெருமையும் உனக்கு தான் கிடைக்கணும். வா போலாம். இன்னும் பில்டப் பண்ணி கூட்டிட்டு போறா. போற காரியம் மட்டும் சொதப்பட்டும், வர வழியில கீழே தள்ளி விட்டுறேன்.